ஏன்டா அது போல பண்ண அடிக்கிறான்? நான் எதுவுமே பண்ணலமா, எதுவுமே பண்ணல. நான் எதுவுமே பண்ணாம அடிக்கிறதுக்கு அவன் லூசாமே கிடையாதுமா. யார் தெரியுமா? என் ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனர் ஏன் அடிச்சான்? அதான்மா ஏன் போல பண்ண அடிக்கிறான்? என்ன பண்ணிட்டு வந்த? நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு சொந்த ஊடு கிடையாது. நான் பொறம்போக்கல் தாங்க. நான் பொறம்போக்கு தான். ஐயோ பட்டா, நீ பட்டா, நீ பட்டா. ஆமா நீ பட்டா. நான் மட்டுமா பட்டா? பொறம்போக்கு பட்டாக்கு 4 பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. நான் போட்டுமா பட்டா? நான் இல்ல, பட்டா தான் தெரியும். நீ பட்டா தான் தெரியும். அதான் பட்டு தான் நின்னு தெரியல. சரி வேணா, நான் சொல்லுவேன். புளி மத்த அடியில இருந்தான். அவன் திடீர்னு வந்தான். ஏன்டா டே புல்லு குட்டிலாம் ஏன்டா புளி மத்த அடியில மயகை பெஞ்சா பேஜாரா இருக்குதான். வாடா என் வீடுக்கு தங்கிடா. 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகை கட்டிடா. வேற ஒன்னும் பிரச்சனை வாடா அப்படின்னு. யாரே இந்த ஹவுஸ் ஓனர். சரி கூப்பிடுறான்னு வீட்டு போய் பார்த்தேன். 2 அடுக்கு மாதிரி சூப்பரா கட்டி வச்சுக்கிறான். கொலிக்கல் போட்டு கட்டி வச்சுக்கிறான். பாத்ரூம் கிச்சன் ரூம் பெட்ரூம் எல்லாரும் ஊதானா? தண்ணி ஓய்வுனா மாட்டு ஓய்வுனா போர் போட்டு வச்சுக்கிறான். சூப்பர் போர் வந்து அதுமா போட்டு வச்சுக்கிறான். என்னடா ஸ்பீட்ல என்னடா சொல்ற? போர் போட்டு வச்சுக்கிறான். அவன் போர் போட்டுக்கிறான். தண்ணி ஸ்பீடா வருது. என்னடா சொல்றேன்? அவன் போடுவான். அவன் சொல்லிட்டான் வீடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வீடு இருக்கேன். 1ஆம் தேதி ஆச்சுன்னா துட்டு கட்டணும். அப்படி உன்னால துட்டு காட்டணும்னா வீட்டை காலி பண்ணணும். எல்லாரும் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு நான் என்னமா 3 வருஷம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா துட்டு எடுமா கட்டி 3 வருஷமாவா? 3 வருஷம் கட்டின்னு வந்தேன். அவனே என்ன பாராட்டி ஒயின் சாப்பிட்டு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தான். இது போல எவனுமே கட்டுறது கிடையாதுடா. ஒரு நாள் தவறாது எடுத்துட்டு வந்து கட்ட மாட்டா. டே நீ மனுஷன்டா. அவனு வாங்கி கொடுத்தா எனக்கு குவார்டர் வாங்கி கொடுத்தா. வாங்கி தராங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாமா. வாங்கி கொடுத்துட்டு போனாமா. அதுக்கப்புறம் 2 மாசம் பொறுத்து கொரோனா வந்துச்சு. ஓ கடவுளே. 4-5 மாசம் வேலையே கிடையாது. அவனு துட்டுக்குறான் என்னத்த கொடுப்பீங்க? நான் தரமாட்டேன். அவன் ஒண்ணு சொல்றான். நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒண்ணு துட்டு கட்டு இல்ல வீட்டு காலி பண்ண சொன்னா இல்லையா? நீ ஏன்டா நீங்க கொரோனா வந்தா எண்ணினால வச்சிருந்தாங்க. சாப்பாடு எல்லாம் கோயில் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுக்கிறான். வாடு கட்டு எந்த வாடகை கட்டு அவன் சொல்லிட்டு போட்டான். சாயங்காலம் வந்து 4 காலைல வருவேன், 6 மணிக்கு வருவேன். ஒண்ணு வீட்டுக்கு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போட்டு போய் படுக்கிற மணி 12 மணி தூக்கமே வேலை ஏந்து உக்காந்தீங்கன்னா என்ன பண்றது? காலைல வருவானே என்ன பண்ணி உக்காந்துங்கிறேன். நான் ஒன்னும் புரியல. எனக்கு ஒன்னும் வாடகை கட்டணும் இல்ல வீட்டு காலி பண்ணு. நேரம் பண்ணி யோசனை பண்ணேன். சரி திருப்பதி போலான்னு உண்டியில ₹1 போட்டு வச்சிருந்தேன். உண்டிமா மண்ணு உண்டிமா. நான் கூட அப்பல சேர்த்து வச்சேன். உண்டி பெரிய உண்டி மண்ணு உண்டிமா. துட்டு போறதா நீ மண்ணு நீ மகாராணிமா. நீ பெரிய ஊட்டி போட்டு. ஆமா உந்த லப்பர் மாரி வலையும் உண்டு. என் உண்டி எடுத்து ஒச்சமா ஒச்சாங்க ஒரு 1000 ரூபாய் சேர்த்து. என் வண்டி உடைக்கவே உடைக்க முடியாது. உங்க லப்பர் மாரி எடுத்து கத்தி இல்ல அது நீக்குவா. உண்டெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எவ்வளவு இருந்தது? அது ஒரு 1000 ரூபாய் சேர்த்து. சரி அவன் வரத்தம் காட்டி எப்படின்னா போய் வந்து சொல்லிட்டு நேரம் பஸ் ஸ்டாண்ட் போனேன். இந்த பெட்டிலாம் செய்யறாங்க பாரு, பட்டாசு எல்லாம் செய்யறாங்க. அந்த கடைக்கு போய் 1000 ரூபாய் குடுத்துட்டேன். எது வச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா அவனு 2 பஸ் செஞ்சு கொடுத்தான். எடுத்துன்னு வந்து நடு விட்டு வச்சுட்டு 2 கேஸ் இருந்துச்சு. தந்து விட்டு சிலிண்டர் தந்து விட்டு நெருப்பு வச்சு நம்ம கொண்டாடி கூண்டு வெளியே ஓடியாங்க. 5 நிமிஷம் கூட அவ்வளவு ஒரு செங்கல் கூட மெத்த கூட தரமாட்டமா ஆகி போச்சு. இன்னேத்து வந்து ஏண்டாது போல பண்ணு மென்டல். நீ யார் தப்ப? அவன் மென்டல் இல்ல, அவன் வீட்டை தரமாட்டமா லூசா நீ மென்டலா? வீட்டுல ஒண்ணு இருக்கணும் இல்ல காலி பண்ணணும். காலி பண்ணு வீட்டை காலி பண்ணணும். வீட்டை காலி பண்ணணும். பரவாயில்ல சொல்லிட்டு நான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணேன். நீ எந்த பண்ண? ஆனா டே பொறுப்போக்கு வீட்டை காலி பண்ண வீட்டை தரமாட்டமா காலி பண்றது இல்ல. வீட்டுல இருக்கிற சாமான் செட்ல எடுத்துன்னு வெளியே போங்க. வெளியே போ. வெளியே போனா எப்ப போயிருப்போம். 1000 ரூபாய் நச்சு மத்தி 2 சிலிண்டர் போச்சு. அவனால 1000 ரூபாய் துட்டு போச்சு, 2 சிலிண்டர் போச்சு. 1000 ரூபாய் 2 சிலிண்டர். ஆமா பெரிய மூட்டை கட்டினா அது நம்ம எல்லாருமே வீட்டு 4 கட்டலாமா? சிலிண்டர் வருமா? சிலிண்டர் போய் கேளு. சிலிண்டருக்கும் நம்ம கரண்ட் பில்லுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நீங்களே சொல்லணும்.
கரண்ட் பில்லுக்கும் சிலிண்டருக்கு என்ன சம்பந்தம்? அது எத்தனை வாடா சிலிண்டர் தரான்றான். என்ன பண்ணுவேன்? காலம் மாறி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் கேட்க போறான் பாலுக்கு. கேட்பானுங்க, இது எத்துக்குவோம் அது எத்துக்குவோம்